ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவுக்காக அப்படின்னு வாங்கப்பட்டது. என்ன விசாரணை இன்னும் பண்ணணும்னா, இதில் என்னென்னைக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அன்னைக்கு அந்த மெனு அங்கே கொடுக்கப்பட்டதான்னு அடுத்தது பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமாச்சு. ஏன்னா இப்போ இதில் இருக்கிறதுனால ஏதோ இவங்க போட்டுட்டாங்க, போட்டோவில் மட்டும்தான் திருடினான்னு தயவு செய்து நினைக்கப்படாது. ஆமாம் ஆமாம். இப்போ உண்மைக்குமே அங்கே வந்து சர்வ் பண்ணியிருக்கானா அந்த ஃபுட்டை, இல்லைன்னா கணக்கில் மட்டும் இதை எழுதி கள்ள பில்லை வச்சு வேலையை பண்ணியிருக்காங்களாங்கிறதும் தெரியாது. இது இந்த ஒரு ஆஸ்பத்திரியில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரிகள்லையும் நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீரை தின்னும் ஆடுகளும் மாடுகளும் பலது பிடிபடும். ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அங்கங்கிறது பல கம்பெனிகள் தமிழகத்தை விட்டு வெளியேறுகின்றன. வெளியேறக்கூடிய பல கம்பெனிகள் குஜராத்லேயும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் போய் லொக்கேட் ஆகிட்டு இருக்குங்கக்கூடிய பல செய்திகள் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவிலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் லேக் ஆஃப் டேலண்ட் பூலா கிடையாது. அப்படியே டேலண்ட் பூலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? இந்த அரசு தான் பொறுப்பெடுக்கணும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸுங்கக்கூடியதை மத அரசியலுக்காகவும் வேற அரசியலுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்கள் கமிஷனுக்காகவும் உங்கள் சொத்து வாங்குறதுக்காக வேண்டி எந்த டெவலப்மெண்ட்டையும் எங்கேயும் கொண்டு வரதில்லை. அப்போ எப்படி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுங்கக்கூடியது வரும்? அர்பன் பிளானிங் சரியில்லை, தெரிஞ்ச விஷயந்தான். நான் தான் சொன்னேன், பெங்களூரு ஹைதராபாத்தை கம்பேர் பண்ணுங்க, கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க. அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிலாஃபத் ஐடியாலஜி, ஆயுதங்களை பயன்படுத்துறது, இது எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இப்போ என்ஐஏ சொல்லக்கூடியது. இது எந்த அளவு இது உண்மை? இது இந்த ஒரு காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா காலேஜில் எங்கெங்கெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியோட இது இருக்கோ அங்கே எல்லாமே ஏன் இது சோதனை செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் வந்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இதே மாதிரி தான் இப்போ ட்ரம்ப்பும். முன்னாடி ஒரு பூனை ஒன்று இருந்தது நாகர்கோவில் எங்கள் வீட்டில், அதுக்கு டிஞ்சன்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்போ எப்படின்னா என் தம்பி இங்கே உட்காந்துருப்பான், அந்த பூனை அங்கேருந்து வரும்போது டிஞ்சா வா அப்படின்பா. நான் கூப்பிட்டோன்னே அந்த பூனை வந்தது பத்தியான்னு. இந்த பூனை சாதாரணமாக வரும்போது இவன் கூப்பிட்டான், அது வந்தது. அவன் என்ன சொல்கிறான், நான் சொல்லி இந்த பூனை கேட்டது அப்படின்பா. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த ட்ரம்ப்பை பார்த்தாச்சுன்னா எனக்கு அப்படித்தான் வேடிக்கையாக இருக்கு. திடீர்னு வந்தார், இஸ்ரேல் ஈரான் சண்டை நான் பேசி இப்போ நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. சொன்னதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் டப்பு 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 டப்புன்னு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டான். இப்போ குண்டை போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறான், ஈரான் நீ உடனடியாக சரண்டர் ஆகு அப்படின்னு உடனே இவர் ஈரானுக்கு மிரட்டல் விடுறாரு. எனக்கு அந்த பூனை கதையை பாருங்க. அந்த பூனை வந்த உடனே வானு கூப்பிட்டு, அந்த பூனை போகும்போது இவன் நான் சொல்லித்தான் போச்சும்மா நம்ம ஜங்கறேன். அதே மாதிரி தான் இந்த துலுக்க நாடுகளுக்காக வேண்டி போராட்டம். இன்னைக்கு கூட எவனோ இந்த பாம்பு டான்ஸ் ஆடினார், அவர் பேர் என்னது, ஆமாம், அந்த பாம்பாட்டி டான்ஸ் ஆடுறவர், அவர் ஏதோ இப்போ வந்து அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போறாராம். அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம். ஏன்டா பாகல்காமில் துலுக்கம் அடிக்கும் போது நீ அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் எம்பசிக்கு முன்னாடி போனையா? போல இல்லை, இப்போ மட்டும் உனக்கு அங்கிருந்து எனக்கு வருது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தென்காசி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கீரை வாங்கியதில் ஊழல், அம்பலப்படுத்திய ஆர்டிஐ. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மற்றைய தென்னிந்திய மாநிலங்களை விட பின்தங்கியுள்ளது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. ISISக்கு ஆள் சேர்த்த வழக்கில் அரபிக் கல்லூரி முதல்வர் உட்பட 4 கைது செய்த NIA. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நிறுத்தத்தில் பஞ்சாயத்து, ட்ரம்பிற்கு செக் வைத்த மோடி. இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரானின் கோமேனி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. திராவிட ஆட்சி வந்ததுலேருந்து பல விதத்திலையும் பல இதுலேயும் ஊழல்கள், அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு கீரையிலும் ஊழல் அப்படிங்கிறது ஒரு RTI மூலமாக அதனுடைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தென்காசி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு 3 வேளை அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவு வழங்குவதற்காக தினம் உணவில் கீரை வழங்கப்படுகிறது. அதுக்காக கீரைக்கு ஒரு அரசாங்கமும் ஒரு அமௌண்ட்டை நிர்ணயம் பண்ணியிருக்கு. தனியார்கிட்ட அது ஒப்பந்தம் மூலமாக கான்ட்ராக்ட் போட்டு வாங்குறாங்க. அரசு நிர்ணயித்திருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா, ஒரு கட்டுக்கு அதிகபட்சம் 30 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டு கீரைக்கு 80 ரூபா வரைக்கும், முதல் 100 ரூபா வரைக்கும் கொடுத்ததாக, அதிகபட்சமாக 100 ரூபா வரைக்கும் கொடுத்ததாக கணக்கெழுதியிருக்காங்க. இது மூலமாக 6,59,000 ரூபாய் வரைக்கும் இது மூலமாக மோசடி நடந்துள்ளதாக இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. அந்த மருத்துவமனையில நிர்வாக அலுவலராக இருந்த ஸ்ரீ பத்மாவதி அப்படிங்கிறவர் அவருடைய ஓய்வு காலம் முடிகிற நேரத்துல இப்போ அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். இதுக்கிடையில இது குறித்து வந்து கடைநல்லூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருத்தர் மகேஷ் பாண்டியன் அப்படிங்கிறவர் இது குறித்து ஆர்டிஐ போடும் பொழுது அதுல வந்து வெளியான தகவல் இது போன்ற, அதாவது இன்னைக்கு பாருங்க, ஸ்டாலின் வந்து இந்த தண்ணீர் திறந்துக்கிறதுக்காக ஏடிஎம் மிஷின் திறந்து வச்சிருக்காரு. அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பயமாக கொடுத்துருக்காங்க. பட்டனை அழுத்தினால் இன்னும் எவ்வளோ மாயம், எப்படி நடக்குது, அதிசயம் அப்படின்னு எல்லாம் டைட்டில்லாம் வேற போட்டாங்க. அது தண்ணி அதெல்லாம் திறந்து வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அந்த ஏடிஎம் மிஷின் இயங்கவில்லை அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. பஞ்சபூதத்திலும் ஊழல் செய்த பெருமை என்பது திமுகவுக்கு சாரும். ஆனால் நீங்க இன்னைக்கு ஏதோ அமைக்கினாரு தண்ணி, அப்புறம் தண்ணி வரல அப்படிங்கிறீங்க. இது நீர், ஏற்கனவே வீராணங்குழாயில நீர்ல அவங்க பண்ணிட்டாங்க. அதனால இது வந்து அடுத்து, அதாவது 5 பூதங்களையும் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம 2G அலக்கற்றை. ஸோ அப்போ வந்து ஆகாயத்திலையும் பண்ணிட்டாங்க. இது போய் சேர்றதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டெலிஃபோனில் ஒரு தனி எக்ஸ்சேஞ்சே வச்சு நடத்துனது. ஸோ அதனால நீங்கள் அது வான்வழியாகத்தானே அதெல்லாம் வரும். ஸோ அதுலேயும் ஊழல் நடத்தி விட்டாங்க. நிலக்கரி ஊழல் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். நில மோசடிங்கிறது அவங்களுக்கு பேர் போனது. அப்படி பஞ்சபூதத்திலையும் ஊழல் செய்த ஒரு கூட்டம்னா இது திராவிட கூட்டம். இப்போ இது லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கீரைக்கட்டுல ஊழல் கவனிச்சு பாருங்க. இது என்ன அப்படின்னா, அனுமதிக்கப்பட்டது 30 ரூபாயாம். ஆமா. ஆனால் வாங்கப்பட்டிருக்கு 80லிருந்து 100 ரூபாய்க்குன்னு. எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாகவே கீரைக்கட்டு 10க்கும் 20க்கும் இடையில தான் இருக்கு. ஆமா. அப்போ அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகையே முதல்ல மார்க்கெட் வேல்யூவுக்கு மேலே, அப்போ அதுக்கும் மேலே திருடி இருக்காங்க அப்படின்னா பார்க்கணும். முதல்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டே வந்து ஊழலையும் அது உள்ள அக்காமடேட் பண்ணி, அந்த கட்டிங் எல்லாமே அக்காமடேட் பண்ணி தான் அந்த ரேட்டே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கும் மேலே திருடணும் அப்படின்னு சொன்னா, அப்போ முதல் வர உள்ள நிர்ணயிக்கப்பட்டது என்பது குடும்பங்கள், மந்திரிகள் இதெல்லாம் கணக்கு பண்ணி, அதுக்கு மேலே திருடுனதுங்கக்கூடியது இந்த அதிகாரியின் தனிப்பட்ட விஷயம். அதனால இது வந்து எப்படின்னா, மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் அப்படிங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கணும். முட்டையில ஊழல் கேட்டாச்சுன்னா என்னடான்னா, அதுல முட்டையில சீல் வச்சோம்னு நத்தியோ சொன்னாங்கல்ல, அந்த கருப்பு மை வந்து கலங்கி வந்ததுனாலதான் முட்டையில வந்ததுன்னு ஒரு சயின்ஸ் சொன்னாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி ஊழல் பண்றதுக்கு வந்து அந்த ஊழலை மறைப்பதற்கு காரணங்கள் சொல்லி ஊழலை வளர்த்து விடுவதுங்கக்கூடியது திமுக தான். எறும்பு தின்னுடுச்சு, எலி கடிச்சிட்டு கொண்டு போயிடுச்சு, ஏன்டா கூவம் சுத்தப்படலைன்னா அதுல நேரம் முதலை வந்து விட்டது அப்படின்னு பூரா அனிமல்ஸையும் கொண்டு ஒரு காலத்துல பண்ணிவிட்டாங்க. இப்போ வந்து கீரைக்கும் சொல்லிவிட்டாங்க. இதுக்கு மேலே இது என்ன வரும் தெரியல. ஏன் நாங்கள் 80 ரூபாய் அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வாங்கி வச்ச கீரையை பக்கத்தில் இருக்கிற ஆடு மாடு கடிச்சு சாப்பிட்டு போனதுனால நான் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டி வருதுன்னு சொல்லி நாளைக்கு சொல்லி இந்த வழக்கையும் இவர்கள் மூடுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எந்த மிருகத்தையும் விடுறது கிடையாது. அதனால இதில் வந்து எந்த மிருகம் இதில் மாட்ட போகுதுங்கிறது தெரியல. அதனால இந்த மாதிரி நடக்கும். அதனால திமுகவில் ஊழல் இல்லாத விஷயம் என்பது ஏதாவது ஒன்று இருக்காங்கிறது தான் இப்போ கேள்வி. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் ஏதோ பெரிய புரட்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல இந்த 1 ரூபாயை போட்டாச்சுன்னா கீழே தண்ணியை பிடிச்சிட்டு போகக்கூடியதுங்கக்கூடியது வந்து பலகாலமாக இருக்கு, புதுசு ஒன்றும் இல்லை. சரி, அப்படி பண்ணதை கூட இப்போ திடீர்னு தொடக்கி வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தாலே அதில் தண்ணி இல்லையா. இது ஒரு கண் துடைப்பு. ரெண்டாவது, இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு இடத்தில் எங்கள் முதல்வர் திறந்து வைத்தார், அங்கங்கே இந்த ஜெயின் சமூகத்திலிருந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த வாட்டர். யார்கிட்டயாவது காசு வாங்குறாங்களா? இல்லை. அவங்க வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் நீ காசுக்கு ஒன்றை பண்ணுறேன்னு சொல்லி அதுலேயும் காசு அடிச்சிருக்கு பேர். கேட்டாச்சுன்னா அவன் மார்வாடி, அவன் வடக்கிருந்து வந்தான். இவருக்கு ஒரு வேலைக்கு ஒரு பாதிரியாரை வச்சிருக்காங்க திமுக. ஏன்னா பேச்சுக்கு பலர் வாடகைக்கு பணம் கொடுத்து திமுகவுக்கு வேண்டி பேசுறது. இந்த பாட்டு பாடுறதுக்கு கோவன்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் என்னென்னா திமுக பேரோலில் இருப்பவர்கள். அந்த பேரோலில் இருக்கிறதுல ஒன்று வந்து இந்த ஜெகத் காஸ்பர்னு ஒரு பாதிரியார். இந்த பாதிரி இடக்கிட சொல்லுவான், எங்கள் ஊர்லெல்லாம் மார்வாடி வந்து பிடிச்சிட்டு போட்டான், அந்த மார்வாடி ஊரெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தான், ஆனால் குடிக்கிற தண்ணியில் திருடினவன் நீங்கள். ஏன்னா மிஷினை போட்டான்னா தண்ணி வரலையா, அப்போ எதுக்கு நீ மிஷினை தரங்குன? திறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமாம். ஸோ இது வந்து திமுகவுக்கு வந்து இந்த திருடுறது, மக்களை ஏமாத்துறது, இது வந்து ஒரு வழக்கமான செயல், வாடிக்கையான செயல். ஆனால் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகைகள், ஊடகங்கள் இதெல்லாம் மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பயம் நிலவுகிறது. ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா மீடியாக்களும் அவர்களுக்கு விலைக்கு போயிருக்கு. ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்கணும். ஸோ எதை எடுத்தாலும் இந்த மாதிரி ஒன்று குற்றச்சாட்டு தான் வருது. தண்ணி எடுத்தால் அங்கே ஒரு குற்றச்சாட்டு, கோவில் சாப்பாட்டுக்கு இதுன்னா இது ரைட்டு, ஆஸ்பத்திரிக்கு போனால் மருந்து கிடைக்கலைங்கிறாங்க, வேற ஆஸ்பத்திரிக்கு போனால் எவனோ ஒருத்தன் வந்தான் அவன் டாக்டர்னு சொன்னால் நகையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கிறாங்க. இன்னொரு இடத்துல போயாச்சு அப்படின்னு சொன்னால் கக்கூசை திறந்தாச்சுன்னா 2 கோப்பை உள்ளே இருக்குது. அப்புறம் திடீர்னு பல இடத்துல பார்த்தாச்சுன்னா மத்திய அரசு பணம் கொடுக்குது குடிநீருக்காக, பைப்பை மட்டும் சொருகி வச்சிருக்கான், கீழே கனெக்ஷனே இல்லையா. அப்படி பல இடத்துல ஊழல். அப்போ எதுல தான் ஊழல் இல்லை? அதனால இந்த அரசாங்கம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிடுங்க முடியுமோ அவ்வளோத்தையும் பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் கூட கேவலம். இதை இப்போ பார்க்கணும். இப்போ என்ன இதை கவனிக்கணும்னா, ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவுக்காக அப்படின்னு வாங்கப்பட்டது. என்ன விசாரணை இன்னும் பண்ணணும்னா, இதில் என்னென்னைக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அன்னைக்கு அந்த மெனு அங்கே கொடுக்கப்பட்டதான்னு அடுத்தது பார்க்கணும். ஆமாம், அது ரொம்ப முக்கியமாச்சு. ஏன்னா இப்போ இதில் இருக்கிறதுனால ஏதோ இவங்க போட்டுட்டாங்க, போட்டவில் மட்டும்தான் திருடினான்னு தயவு செய்து நினைக்கப்படாது. ஆமாம் ஆமாம். இப்போ உண்மைக்குமே அங்கே வந்து சர்வ் பண்ணியிருக்கானா அந்த ஃபுட்டை, இல்லைன்னா கணக்கில் மட்டும் இதை எழுதி கள்ள பில்லை வச்சு வேலையை பண்ணியிருக்காங்களாங்கிறதும் தெரியாது. இது இந்த ஒரு ஆஸ்பத்திரியில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரிகள்லையும் நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீரை தின்னும் மாடுகளும் பலது பிடிபடும். அதனால ஒரு திட்டம் என்பதை திமுக போட்டாச்சுன்னா அந்த திட்டம் ஒரு குடும்பத்துக்கு பயன்பட போகிறது என்பதுதான். இடையில வந்து நான் திமுக காரன் தான்னு சொல்லி ஒருத்தர், அவர் பேர் கண்ணன் ராஜரத்னம்னோ ஏதோ ஒருத்தர், அவர் இப்போ அவர் ஏதோ கொஞ்சம் அவர் அடிக்கடி இந்த டிவி இதிலெல்லாம் பேச வர்றாரு. அப்போ அவர் ஒரு வார்த்தை வந்து அவருக்குள்ள இந்த பேட்டிகளில் சொல்றாரு, திமுக எந்த திட்டம் போட்டாலும் அதில் அவங்களுக்கு பயன் இல்லாமல் எந்த திட்டமும் இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ அவர் சொன்ன அந்த சொற்றொடர் எப்படி இங்கே பொருந்துறது பாருங்க. அதனால திமுக திட்டம் போட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா கோபாலபுரம் இஸ் பிகமிங் ரிச்சர். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வந்து அந்த காலத்தில் இந்த சயின்ஸில் படிப்போம், திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்படின்னு. அது மாதிரி திட்டம்னு சொன்னான்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வெல்த் ஆஃப் கோபாலபுரம் ஃபேமிலி. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஏதோ இந்த அம்மாவை வந்து இவங்க வந்து இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். சரி, இந்த அம்மா ஒரு பலிகடான்னு நான் பார்க்குறேன் இந்த ஆர்டிஐ வந்ததுனால. இதில் பின்னணியில் இந்த அம்மா கொடுத்த ஆட்கள், இந்த அம்மாவால் பயன்பெற்றவர்கள், இதெல்லாம் எக்காரணம் கொண்டு வரப்போறது இல்லை. கண்டிப்பாக. அதனால இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்றும் தெரியாதனமா மாட்டிக்கிடுச்சுது. இல்லைன்னா கொடுக்கறதில்ல, இவங்க கேட்ட அமௌண்ட் அது கொடுக்காம இது சரியா மொத்தத்தையும் இதை ஆட்டையை போட்டுருச்சுங்கிறதுனால இவங்களே மாட்டி விட்டாங்களா அதுவும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் தான் திராவிடத்தின் நிர்வாக மேனுவல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால இந்த ஊழல், இந்த தண்ணி வந்தது, இதெல்லாம் இப்படி எதோ நடக்காட்டன்னா அது திமுக அரசு இல்லை, இப்படி நடந்தால்தான் அது திமுக அரசு. தமிழக தொழில்துறை வளர்ச்சி மற்ற தென் மாநிலங்கள் போல பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடி பழனிவேல்ராஜன் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நம்ம கம்பேர் செய்யும் பொழுது தமிழ்நாடு வந்து பெரிய அளவில் தொழில்துறையில இன்னைக்கு வளர்ச்சி அடையல. இதை வந்து எங்கே சொல்றாரு அப்படின்னு சொன்னா, புதுமதுரை அப்படிங்கக்கூடிய இடத்துல அப்படிங்கிற பேர்ல 2035க்கான ஒரு திட்டம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சு இதை சொல்றாரு. இன்னும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அர்பன் பாலிசி, அர்பன் பிளானிங் இதெல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தை வந்து பெரிய அளவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஃபுல்லாக பயன்பெறவில்லை.
இன்னும் சொல்ல போனால் இப்போ மதுரையை வந்து நம்ம வந்து பெரிய டெவலப் பண்ண கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் மதுரையை வந்து இவங்க கண்டுக்கல. இப்போ திருச்சி மற்றும் கோயம்புத்தூரை பற்றி பேசுகிற அளவுக்கு மதுரையை பற்றி நம்ம இங்கே யாரும் பேசுறது இல்லை. இதெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பெரிய அளவில் கொண்டு வர வேண்டிய ஒரு இடம். ஆனால் அதை செய்யவில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை வந்து மற்ற தென் மாநிலங்கள் போல நம்ம பெரிய அளவில் அதில் ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்ரீ டிவியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் உலக நாடுகளுடன் தான் தமிழகத்தை ஒப்பிட வேண்டுமே தவிர வேற மாநிலங்களுடன் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி திமுககாரங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நான் பார்த்தேன், எந்த உலக நாடோட ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தானா ஆப்கானிஸ்தான், கண்டிப்பா சொமாலியா, சிரியா, இந்த மாதிரி நாடுகளோட தான் ஒப்பிடணும் அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணுங்க கூடியதை நம்ம அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அதை வந்து அவங்க மந்திரியே சொல்லிவிட்டார், வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மெட்ரோ ரயில்லாம் ஓடுறது, இந்த ஆல்ஸ்டோம்னு ஒரு இது. அப்போ இந்த கம்பெனி வந்து ரயிலை தயாரித்து மெட்ராஸில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் மெட்ரோ ரயில் ஓடுது. அந்த பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ சிட்டியில் இருக்குது. அது எங்கடான்னா தமிழ்நாட்டை தொட்டு ஆந்திராவில் இருக்குது. ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அங்கங்கிருந்து பல கம்பெனிகள் தமிழகத்தை விட்டு வெளியேறுகின்றன. வெளியேறக்கூடிய பல கம்பெனிகள் குஜராத்லேயும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் போய் லொக்கேட் ஆகிட்டு இருக்குங்கக்கூடிய பல செய்திகள் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவிலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் லேக் ஆஃப் டேலண்ட் பூலா கிடையாது. அப்படியே டேலண்ட் பூலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரு பொறுப்பெடுக்கணும்? இந்த அரசு தான் பொறுப்பெடுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ டாட்டாட்ட சொல்லி டாடா எலக்ட்ரானிக்ஸ்ட பேசி எடுத்து ஒரு பிளான்ட்டை கொண்டு ஹொசூர்கிட்ட போட்டாச்சு. நான் அன்றைக்கி அந்த பக்கம் போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது அது சேர்ந்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, சார் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார். அப்போ எப்படியே இதை கொண்டு போட்டேங்களேன்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சு, இங்கே இவ்வளோ லேபர் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் தைரியமாக போடுங்கன்னு. நான் பிளான்ட்டை கொண்டு போட்டுட்டோம், இன்றைக்கி எங்களுக்கு லேபர் ஃபோர்ஸ் கிடைக்கலைங்கிறாங்க. உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷனோ ஏதோ ஒன்று. அப்போ நாங்கள் தான் இங்கே தான் ஊர்லேயே அதிக புத்திசாலிகளையும் உழைப்பதற்குள்ள மக்களையும் டேலண்ட் பூலை நாங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நம்ம மந்திரிகள் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை நம்பி இங்கே வந்து முதல் போட்ட டாட்டா என்னடானே எனக்கு இவன் ஆள் அனுப்ப மாட்டேங்கிறான்னு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால தான் நம்ம தேசிய கல்விக் கொள்கை வேணுங்கிறோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் விவரமானவன் இருந்தாச்சுன்னா இன்னைக்கு இந்த கம்பெனிகள் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வேலைக்கு அனுப்ப முடியும். ஆனால் நீ விளங்காத கல்விக் கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. இதை சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னோன்னா கோவம் வரும். இப்போ உங்கள் மந்திரி தான் சொல்லியிருக்காரு, இப்போ போய் கேளுங்க டாட்டாக்காரங்கள்ட்ட, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பானிபூரி போட தெரியும், அவனுக்கு பான் பீடா வாயன், இதெல்லாம் பேச தெரியுது. அப்போ ஏன் உங்களையும் கூட அந்த பான் பீடா வாயன் நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவனெல்லாம் உங்களையும் கூட வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கானே கம்பேர் பண்ணும்போது. அப்போ இவ்வளவு வளம் இருக்கக்கூடிய இந்த நாடு ஏன் பின்தங்கி போகிறதுங்கிறத பற்றி இன்னைக்கு வர சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கா? இல்லை. அவன் என்ன வாயன்? சரி, அப்போ அவன் வந்து என்னது பானிபூரிக்காரன், பான்பீடா வாயன். ஏன் அப்போ அந்த பான்பீடா வாயனையும் பானிபூரி வாயனையும் தானே வச்சுக்கிட்டு நீங்கள் எலெக்ஷனே நடத்துறிய? நீங்கள் இவ்வளோ வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தது, திராவிட சித்தாந்தத்துக்கு தமிழ்நாட்டில் முழுக்க எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் ஒரு பீகார்ல இருக்கிற பானிபூரிக்காரன் ஒரு பான்பீடா வாய பார்ப்பனனை வச்சு நீ ஏன் எலெக்ஷன் நடத்தணும்? சரி, அதுதான் போகட்டும். இங்கிருந்து கேஸு, தமிழ்நாடு சம்பந்தமான கேஸை வேற ஏதாவது விளங்காத வக்கீல் ஆஜராயிடுறாரு. வேற கேஸுகள்லாம் குடும்ப சம்பந்தமான ஊழல் சம்பந்தமான கேஸ் வந்தாச்சுன்னா கபில் சிப்பல், அபிஷேக் மனு சிங்வி, இந்த மாதிரி வக்கீல்கள் தானே உங்களுக்கு ஆஜராகிறாங்க. ஆமா, அவெல்லாம் அதுவும் பானிபூரிக்காரன் தானே. அப்போ தமிழ்நாட்டில் உனக்கு ஆளே இல்லையா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னான்னா, முதல்ல இங்கே டேலண்ட் பூல் ஃபர்ஸ்ட்ல பிரெயின் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே அவனுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, எம்ப்ளாயபிள் பாப்புலேஷன், அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி அதை ஒழிச்சுட்டே. மூணாவது, ஏபிள் பாடிடு ஒர்க் ஃபோர்ஸ், அதை டாஸ்மாகை வச்சு சோழியை முடிச்சுட்டே. அப்போ எப்படி இங்கே இண்டஸ்ட்ரி வளரும்? இப்போ இது எல்லாம் போக இப்போ எல்லா இடத்துலையும் ட்ரக்கு. ஆமாம், இது ட்ரக்குக்குள்ள நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த லோக்கல்ல இந்த மாதிரி ட்ரக்கு பரிமாற்றம் அதிகம் இருக்கு நீங்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா, ஐயா உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கு, நீங்க ஊரை விட்டு காலி பண்ணி போடுங்கன்னு சொல்றாங்களாம் பல போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏன்னா நமக்கே இந்த மாதிரி 2 செய்தி வந்திருக்கு இதுவரை. உண்மைதான். அப்போ இங்க நீங்க டேலண்ட் பூல் கிடையாது, மூளை இருக்கிறவன் இல்லை, பிரெயின் ட்ரெயின் ஆயாச்சு. சரி, லேபர் ஃபோர்ஸா அதுவும் கிடையாது.
அதுவும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிற பேரில் ஊழல் வேற. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை இன்னைக்கு பாலைவனமாக்கிய பெருமை என்பது திராவிடத்துக்கு உண்டு. இப்போ இவர் சொல்றாரு வேலையிடங்களோட நம்மளால வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியல. இந்த அடிப்படை விஷயத்தையும் அவர் சேர்த்து சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி சொல்றாரு, நியாயமான விஷயம். ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தது மத்திய அரசு. இந்த பணத்தை வாங்கிய மாநில அரசு அதை வைத்து என்ன பண்ணுது? இப்போ KK நகர் இருக்கு. நீங்க எல்லாரும் KK நகருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் KK நகரை வந்து ஒவ்வொரு தரம் சுத்தி பார்த்தா தான் சிங்கார சென்னை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துலயாவது KK நகர்ல, நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பொண்ணுங்க வயசுக்கு வந்தாச்சுன்னா சுத்தி இந்த ஓலை வச்சு கட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு பச்சை கலர் துணி கட்டாத இடமே ஏதாவது ஒரு இடத்துல KK நகர்ல கட்டியிருக்கும். ஏதாவது ஒரு ரோட்ல அந்த இது கட்டி இருக்கும். அதனால எப்பவுமே சிங்காரித்து கொண்டு இருப்பதனால் இது சிங்கார சென்னை. இதுக்கு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு ஒவ்வொரு தரமும் கான்ட்ராக்ட்ல கமிஷன் அடிக்கிறதுக்காக முற்றுப்பெறாத வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது KK நகர்ல மெட்ரோ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். உன்னை மெட்ரோவுக்காகத்தான் தோண்டினார்கள் அது அப்படின்னு சொல்லி 10 பேர் கூவலாம். அதுக்காக வேண்டி அந்த ஏரியாலேயே மெட்ரோ கிடையாது. அதனால கூவக்கூடியவங்க ஒழுங்கா கூவணும், இடத்தை பார்த்துட்டு வந்து. அதுக்காக தான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். ஸோ அங்கதான் சிங்கார சென்னையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரை நம்ம எவ்வளவோ டெவலப் பண்ணியிருக்கலாம். இந்த விஷயத்தை நான் பல தரம் இதே CTVயில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு லாப்சைடட் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில்னு. மெட்ராஸ் இந்த ஐடி ரிலேட்டடை வச்சு கொஞ்சம் வளர்ச்சி, கோயம்புத்தூர்ல அந்த காலத்துல இருந்த கம்பெனிகளை வைத்து கொஞ்சம் வளர்ச்சி. இது எல்லாமே தானாக வந்த டெவலப்மெண்ட். அரசாங்கத்தின் முயற்சி பெருசா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பெங்களூர் ஒன்றும் கிடையாது. SM கிருஷ்ணா டெவலப் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால பெங்களூர்ல வந்து இவ்வளவு கம்பெனிகள் வந்தது. சந்திரபாபு நாயுடு ப்ரொவைடு பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால இன்னைக்கு ஹைதராபாத் வளர்ந்தது. இது பொலிட்டிக்கல் வில், ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இது. தமிழ்நாட்டில் என்ன, தமிழ்நாட்டின் கவர்மெண்ட்னால இது நடந்தது அப்படின்னு என்னத்தை சொல்ல முடியும்? நாங்க தரமணியில ஒரு டைடல் பார்க் கட்டினோம். இந்த டைடல் பார்க்க மாதிரி 300 டைடல் பார்க் ஆமாமா அந்தந்த ஊர்ல கட்டி வச்சிருக்கோம். கண்டிப்பா. உங்களுக்கு என்ன விஷன் இருந்தது? ஒரு பாலம் திறந்தாங்களாம் எங்கடான்னா அந்த பனகல் பார்க்கல. அந்த இடத்துல அந்த பாலம் அந்த ஒரு இடத்துல மட்டும் போட்டதுனால அதில் வண்டி போறதே குறைவா இருக்குன்னு சொல்லி பல ஆளுகள் மீம்ஸ் வர போட்டாங்க. இப்போ அதை அடிச்சுக்கிட்டு திரும்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெங்களூர் போங்க, அங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு நீளமான அங்க ஊருக்கு வந்து போறது மாதிரியான ரோட்ஸ். இத்தனைக்கு வெரி கன்ஜஸ்டட் ஊர். இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறதுக்கே நான் வந்து கஷ்டப்படுற ஊருங்கிறது அதான். ஏன்னா அந்த ஊர்ல எவனுமே நடக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். கக்கூசுக்கு கூட கார்ல தான் போவாங்க போல இருக்கு. அம்புட்டு வண்டி அந்த ரோட்ல இருக்கும். அந்த இன்னும் ஊர் அளவுக்கு மீறி வீங்கிருச்சு. இருந்தும் சமாளிக்கிற மாதிரி புதுசா அவங்க யோசிச்சு கட்டி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்தது? இதனால தான் நான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாடு 3ஆக பிரிக்கப்பட வேண்டும். கோயம்புத்தூரை மையப்படுத்தி ஒண்ணு, மதுரை மையப்படுத்தி ஒண்ணு, சென்னையை மையப்படுத்தி ஒண்ணு. இது நடந்தால்தான் இங்க வந்து ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட்டுங்க கூடியது நடக்கும். ஒரு சின்ன உதாரணம், என் சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அது இன்னும் சொன்னா 100% எழுத்தறிவை முதல்லையே தமிழ்நாட்டில் பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டம். எங்க ஊர்ல என்ன மதமாற்றம் நடத்தணும் என்பதற்காக கிறிஸ்தவன் எந்த டெவலப்மெண்ட்டையும் எங்க ஊருக்குள்ள விட மாட்டான். வேற டெவலப்மெண்ட் வரக்கூடாதுன்னா போர்ட்டு வந்து அதை விட மாட்டான். ஹைவே போட்டா அதையும் தடுத்து நிறுத்திடுவான். இவன் ஓட்டுக்காக இந்த மாநில அரசு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு, திமுக அரசு எல்லாம் கிறிஸ்தவனுக்கு அடிபணிந்திருக்கும். எந்த டெவலப்மெண்ட்டும் வரல. ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தது. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு பல ஊர்களில் போயாச்சுன்னா இன்று இளைஞர்கள் இல்லை, பொழப்புக்கு வெளியில போயிடுறான். எங்க ஊர்ல நல்லா படிக்கிறான், காசுக்காக they are underemployed in many other countries. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுங்க கூடிய இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸையும் டேப் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் வந்திருந்தால், இந்த பாருங்க,
உலகத்திலேயே பெரிய கண்டெய்னர் ஷிப் இப்ப விழிஞத்துல டாக் பண்ணாங்களாம். ஆமா ஆமா ஆமா. இப்ப எவ்வளவு வேலை வாய்ப்பு என்னெல்லாம் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த போர்ட் வந்திருந்தா இது நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா. வெளியில போராட்டம் கிராட்டம்னு சொன்ன கம்யூனிஸ்ட்காரன் கிளீனா அவன் ஸ்டேட்டுக்கும் அவன் வாங்கிக்கிட்டான். காங்கிரஸ்காரன் அவனுக்கு அங்க வரும்போது என் ஊருக்காரன் நல்லா இருக்கணும், பாதிரியாரே சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவன் அதுல லாபப்பட்டுக்கிட்டான். ஆனா இங்க இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்காரன்னா பாதிரியாருக்கு அடிபணிந்து தவறுகளுக்கும் துரோகம் செய்து இந்த மாநிலத்துக்கும் துரோகம் செய்திருக்கிறார்கள். அவன் மலையாளின்னு இனமானம் பேசல, இவன மாதிரி தமிழன்னு. ஆனா அவன் கரெக்டா மலையாளிக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டான். நீ தமிழன்னு பேசி தமிழனுக்கு துரோகம் பண்ணிருக்கு. கன்னியாகுமரிக்கு 30-40 கிலோமீட்டர் தானே வித்தியாசம் விழிங்கத்துக்கும் இதுக்கும். ஆமா. இப்படி இந்த டிஸ்டன்ஸா போட்டோம்னா ஆமா உண்மைதான். அந்த 40 கிலோமீட்டருக்குள்ள ஒண்ணு வரும்போது அங்கிருந்து இன்னும் சொல்ல போயாச்சுன்னா கொல்லம், திருவனந்தபுரம், இங்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 5லயும் உள்ள எல்லா மீனவனும் கிறிஸ்தவம் தானே. ஆமா. அப்ப இங்க உள்ள மீனவன் மட்டும் டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக நிற்கிறான், அங்க உள்ள கிறிஸ்தவ மீனவன் போறது இல்லை. அப்ப மத அரசியலுக்காக அடிபணிந்து பல ஊர்கள் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு திராவிட அமைப்புகள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸுங்க கூடியதை மத அரசியலுக்காகவும் வேற அரசியலுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. கண்டிப்பாக. உங்க கமிஷனுக்காகவும் உங்க சொத்து வாங்குறதுக்காக வேண்டி எந்த டெவலப்மெண்ட்டையும் எங்கேயும் கொண்டு வரதில்லை. அப்ப எப்படி இங்க உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுங்க கூடியது வரும்? அர்பன் பிளானிங் சரியில்லை, தெரிஞ்ச விஷயம்தான். நான் தான் சொன்னேன், பெங்களூரு, ஹைதராபாத்தை கம்பேர் பண்ணுங்க, கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்க? கரெக்ட். இங்க கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பெருசா ஒண்ணும் கிடையாது. மேக்சிமம் இங்க உள்ள ஆந்திரப்ரனியர்ஸ் தான் அதை தூக்கி நிறுத்தினது தமிழ்நாட்டுல. கரெக்ட். கவர்மெண்ட்டுக்குள்ள அங்கெல்லாம் இட்ஸ் கவர்மெண்ட் ட்ரிவன், சந்திரபாபு நாயுடு ட்ரிவன் டெவலப்மெண்ட், நோ டவுட் அபவுட் இட். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கன்னா, திராவிடம் என்பது தமிழகத்தை புதைகுழியில் தள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தம். இந்த லட்சணத்துல அறிக்கை வேற இவர் இடையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட சொல்லியிருக்காரு, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி வேற உலகத்தில் உள்ள நாடுகளெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சியை பார்த்து ஆஹா என்று பெருமிதப்படுகிறதா. அதை அவங்க மந்திரியே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப எதுக்கு இந்த மாதிரி? அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போட்டி வேற மாநிலங்கள் இல்லை, வேற நாடுகள் தான் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மந்திரி டிஆர்பி ராஜா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்ப இவர் இப்படி சொல்லி இருக்காரு. இப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க. அப்ப இப்ப பழனிவேல்ராஜன் சொன்னது சரியா, அவர் சொன்னது சரியா? இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழகம் தான் தொழில்துறையிலன்னு இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆமா, ஸ்டாலின் வேற. எதுக்கு இது? நமக்கு ஒரு தண்ணி அமுக்குற மிஷின்லயே 2வது நாள் தண்ணி வர மாட்டேங்குது. 2வது நாள் இல்ல, அன்னைக்கே திறந்து வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுல திருப்பி தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி வராத பைப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த பேச்செல்லாம்? கோவை அரபிக் கல்லூரி ஏற்கனவே பயங்கரவாத அமைப்புக்கு பயிற்சி கொடுத்த இடமாக அது இருந்தது அப்படி சொல்லி அங்க சிலரை கைது செய்தார்கள். என்னையே இன்னும் சொல்ல போனா கோவையில் நடக்க இருந்த அந்த குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள்லாம் அதுல தான் அங்க பயிற்சி பெற்றார்கள். மூளை செலவு செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு தொடர்ந்து அங்க பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. பல குற்றச்சாட்டுகள் அந்த கோவை அரபிக் கல்லூரி மேல வைத்து பலரை கைதும் செய்தார்கள். அந்த எண்ணெய் அவர்கள் மேல வழக்கம் தொடர்ந்திருக்கார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப அந்த அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் அவருடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லி 2 பேரை இப்ப கைது செய்திருக்கிறார்கள். முகமது அலி அப்படிங்கிறவரையும் ஜவஹர் சாதிக் அப்படிங்கிற இருவரையும் இப்போ கைது செய்திருக்கிறது காவல்துறையினர். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த கல்லூரியில வச்சுதான் இந்த கிலாஃபத் ஐடியாலஜி முழுக்க மாணவர்களுக்கு இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஆயுதம் ஏந்தி போர் புரிய, அதாவது பயிற்சி கொடுத்தது, அதை எதிராக உபயோகப்படுத்த சொல்லி கொடுத்தது, வயலன்ஸை உருவாக்குவதற்கு போன்ற மாதிரி மாணவர்களை மூளைச்சலவை செய்து இந்த பயிற்சிகள் எல்லாம் இங்கே தான் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு அவர்கள் தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த பிரச்சனை வந்த உடனே அங்க ரைடு பண்ணாங்க. ரைடு பண்ணி ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் வாத்தியார் ஒருத்தரை முதல்ல கைது செய்ய நேரத்துல ஜவாஹிருல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு சிமிங்கக்கூடியது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்பில் முன்னாடி இருந்தவர் இன்று அவர் ஒரு எம்எல்ஏயாக ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கிறார்.
அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு ஆள் பண்ண தப்புக்காக அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நீங்கள் குற்றப்படுத்துவதா, அந்த கல்லூரியவே நீங்க பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப வேகமாக பேசினார். இப்ப அங்க உள்ள முதல்வர் உட்பட பலரும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ப்ரோபு டீப்பா போகக்கூடாது, அதோட கட் பண்ணிட்டு இது வெளியில வரணுங்கிறதுக்கு ஒரு அரசியல் பிரஷர், ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணுங்கக்கூடிய நோக்கத்துடன் ஜவாஹிருல்லா அன்று அதை சொன்னாருங்கக்கூடிய செய்தியை இதே ஸ்ரீ டிவியில நான் சொன்னேன். அப்ப நான் சொன்ன வார்த்தையை நான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லூரி மட்டுமல்ல, இன்னும் பல கல்லூரிகள் இதைத்தான் செய்து வருகிறார்கள் என்பதையும் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எதை ஸ்ரீ டிவி அன்று சொன்னதோ இன்று என்னையே அந்த விஷயத்தை நிரூபித்து வருகிறது. இன்னும் நான் சொல்றேன், ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று, பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய பேர்ல ஒன்று இருக்கு. அது ஆழ்வார்பேட்டை மையமாக வைத்து அது இருந்தது. இப்போ அது அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆச்சு அவங்கள பற்றி நாம் ஃபாலோ பண்ணி. அந்த யூனிவர்சிட்டி வந்து கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் பல கல்லூரிகள், அதில் பலது அரபிக் கல்லூரிகள், பல இடங்கள்ல அவங்க கோர்சஸ் நடத்துறாங்களாம். இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் முன்னாடி இருந்தவர் தான் இந்த ஜவாஹிருல்லா. அதுல லெக்சரர் இருந்திருக்கார். அந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம அகில உலகமும் இன்றைக்கு வந்து ஒரு நோட்டட் பயங்கரவாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் தான் அதுக்கு அதை ஆரம்பித்தவர். பிலால் பிலிப்ஸ். அவர் பெயர் பிலால் பிலிப்ஸ். யார் இந்த பிலால் பிலிப்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு கரேபியன்ல இருந்தவர். அங்கிருந்து மதம் மாறி கனடாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கி இப்ப கத்தார்ல இருக்காரு. அவர் தான் அதுக்குள்ள தொடக்க புள்ளி. அவர் பல நாடுகளுக்குள்ள அந்த பிலால் பிலிப்ஸ் போகக்கூடாது என்று அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது பல துணுக்க நாடுகள்லயே அவருக்கு வந்து தடை. அவரு தொடங்குற யூனிவர்சிட்டி, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரா இருந்தவர் ஜவாஹிருல்லா, அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னது இந்த அரபிக் கல்லூரி. இந்த விஷயத்தை சொன்னேன் அன்னைக்கு. இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பிலால் பிலிப்ஸுக்குள்ள இந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு கோர்சஸ் வச்சிருக்காங்களே, இதுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு பணியை வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கைடன்ஸ் செல் அப்படின்னு ஒரு அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நம்ம வட சென்னையில தான் அது இருக்கு. இந்த அமைப்பு வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு சந்தோஷினி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணை மதம் மாற்றி ஒரு மதரசாவுக்கு அனுப்பி அந்த பொண்ணு ஒரு 70 பேரை மதம் மாற்றி இருக்காங்க. அங்க அந்த பொண்ணுக்கு கடும் டார்ச்சர்கள் கொடுக்கப்பட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு வந்து தப்பி வந்த ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு. இந்த செய்தியும் நான் அன்னைக்கு சொல்லித்தான் சொன்னேன். இது ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது, இது தமிழகம் முழுவதும் இது பரவி இருக்கிறது. அப்ப இதுல அவங்க என்ன சொல்றாங்க, கிலாஃபத் ஐடியாலஜி, ஆயுதங்களை பயன்படுத்துறது, இது எல்லாம் இவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இப்ப NIA சொல்லக்கூடியது. இது எந்த அளவு இது உண்மை, இது இந்த ஒரு காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா காலேஜில் எங்கெங்கெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியோட இது இருக்கோ அங்க எல்லாமே ஏன் இது சோதனை செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் வந்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக இதை சொல்றேன். நம்ம புளியங்குடியில ஒரு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் பொறுப்பாளரின் மரக்கடையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அது தீப்பற்றி எரிந்தது. அது பெட்ரோல் குண்டு என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கரி துண்டுகளை எடுத்து நம்ம சோதிக்கும் போது அது பெட்ரோல் இல்லாத பல விஷயங்களும் அந்த திரவத்தில் கலந்திருந்தது நமக்கு தெரிய வந்தது. அறந்தாங்கி பக்கத்தில் RSS அமைப்புக்காக கேம்புக்கு இடம் கொடுத்தவருக்குள்ள இதுலேயும் ஒரு தீ விபத்து என்று ஒரு வழக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அங்கேயும் பார்த்தாச்சுன்னா அந்த பேர்னிங் பேட்டர்னை பார்த்தாச்சுன்னா அது அந்த மாதிரி தெரியலை, ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் மாதிரி தெரியலை. ஹெவி ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ சம் ஃபாரின் எலிமெண்ட்ஸ் அதில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு, அதன் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கினோன்னு ஒரு 20 சில்லற இடங்கள்ல தமிழ்நாட்டில் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், அப்புறம் இன்னைக்கு SDPI என்ற கட்சின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அரசியல் கட்சி கிடையாது, இன்னொரு பயங்கரவாத இயக்கம். ஏன் இதுவரை தடை செய்யப்படவில்லை என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை. அந்த அமைப்பினர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு 20 சில்லற இடத்துல இந்து அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அது எல்லாமே வந்து பெட்ரோல் குண்டு தாக்குதல், டீசல் தாக்குதல்னு தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கெல்லாம் ரிப்போர்ட்டை கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, அதில் சில இடங்கள்ல இருக்கக்கூடிய மாதிரிகளை நம்ம பரிசோதித்து பார்க்கும்போது அதுலேயும் பெட்ரோல் இல்லாத திரவங்கள் இருக்கிறது. அதை நம்ம எதை கவனிக்கணும்னா, புளியங்குடி சவுத், அறந்தாங்கி பூக்கோட்டை மாவட்டம் பக்கம், இந்த பக்கம் ஈஸ்ட், நம்ம பொள்ளாச்சியில் ஒரு சாம்பிள் எடுத்தோம். அப்புறம் இன்னொரு சாம்பிள் நம்ம வந்து மதுரையில் எடுத்தோம்.
அப்புறம் அஸ்வத்தாமனுக்குள்ள ஆஃபீஸில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இதுனாங்க. கடைசியாக பார்த்தாச்சுன்னா பவர் பிளக் இன்டாக்டாக இருந்தது, வர்ற வழியில் இருக்கிற ஒயரில் தான் இருந்துச்சு. அதுலேயும் ஃபாரின் எலிமெண்ட் ஆடட்னு சொல்லி அதுலேயும் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் இந்த மாதிரியான சஃபிஸ்டிகேட்டட் மெட்டீரியல்ஸ் அதை தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இவங்க என்ஐஏக்காரங்க சொல்ற மாதிரி ஆயுதங்களை ஏந்துவது, ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய பயிற்சி என்பது இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கடைசி கிராமங்களுக்கு வரை கொண்டு செலுத்தப்பட்டுள்ளது என்பது இது வந்து இந்த டேட்டா நமக்கு அதை தெளிவுபடுத்துறது. அதனால இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். எனக்குள்ள வேண்டுகோள் என்ன, நான் மறுபடியும் சொல்றேன், கண்கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றது இந்த நாட்டில் ரொம்ப சகஜமா போச்சு. அதனால இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள லிஸ்ட் வேணும்னால் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை தரேன். இதில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. எப்போ வேண்டுமென்றாலும் என்னை தொடர்பு செய்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த அனைத்து நிறுவனங்களிலும் அரசாங்கம் வந்து சோதனை இல்லைன்னா அதை கண்டினியூஸ் வாட்சில் வச்சிருக்கணும். இங்கே எல்லாமே இந்த மாதிரியான ஐடியாலஜிக்கல் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏற்கனவே வட மாநிலத்தில் பீகார், உத்தரப்பிரதேசில் பல இடங்களில் பாகிஸ்தான் மதரசாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ இப்போ இங்கேயும் இதே மாதிரி வந்திருக்கு, கிலாஃபத் ஐடியாலஜி இவங்க பூத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இப்போ இது தேசம் முழுக்க மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான விஷயம் பிரான்ஸ்லேயும் சொல்லப்படுகிறது. ஸோ உலகம் முழுவதும் இந்த பேட்டர்ன் ரொம்ப சிமிலராக இருக்கிறது. அதனால என்ஐஏவின் இந்த கைது நடவடிக்கையை வரவேற்கிறோம். ஆனால் என்னையே இத்துடன் நிறுத்தி விடாமல் இந்த என்டையர் நெட்வொர்க்கையும் நீங்கள் வந்து முடக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு ஃபண்டமெண்ட், ஒரு நபர், ஒரு அமைப்பு அல்ல. இங்கே ஒட்டுமொத்த ஒரு ஐடியாலஜி, டிரைவிங் ஃபோர்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஹேட்ரட். அதனால நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதற்கு ஒரு முடிவு என்பது வராது. இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த சண்டையை, அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த அதன் வாயிலாக நடந்த அந்த சண்டையை நிறுத்தியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ட்ரம்ப் வந்து பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தார். எங்கே போனாலும் ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்தால் உடனே நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இது எல்லாத்திற்கும் முடிவு கட்டும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து ட்ரம்ப்போடு பேசும் பொழுது இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறார். ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடம் ட்ரம்ப் மற்றும் மோடிக்கான ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. அதுபொழுது ட்ரம்பிடம் வந்து மிக தெளிவாக மோடி எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதில் வந்து இந்த சண்டை நிறுத்தம், இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்தது வந்து டிஜிஎம்ஓ காலுக்கு பிறகு 2 நாட்டு டிஜிஎம்ஓக்கள் பேசியதன் அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம் என்பது வந்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி நடந்து கொண்டனார்கள் மறுபடியும் நாங்கள் தாக்குவோம், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லியிருக்கார். அதே போல் எங்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான பேச்சுக்கு 3ஆம் நபருக்கு இங்கே இடம் கிடையாது, அது நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கு போர் நிறுத்தத்தை 2 நாடுகளும் ஒத்துக்கொண்டதற்கான காரணத்தை ட்ரம்ப் சொல்லும் பொழுது 2 நாடுகளுடனான வர்த்தக தொடர்பை நான் வந்து நிறுத்திவிடுவேன் அப்படின்னு நான் சொன்னதுனால தான் இவங்க 2 பேருமே வித்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அதையும் பிரதமர் மோடி அவர்கள் மறுத்திருக்கிறார். இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அதனுடைய வாய்ஸ் வந்து வேற மாதிரி இப்போ யூட்டர்ன் அடிச்சு இப்போ பேசிட்டு இருக்காரு. இந்தியா பகுதியில் நிறுத்தியது மோடினால தான் இந்தியா பகுதியில் இது நின்றது, போர் நின்றது, பாகிஸ்தான் சைடில் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு இப்போ அடுத்தது சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, ட்ரம்புக்கு எப்படியாவது இந்த நோபல் பரிசு வாங்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இப்போ ஏற்கனவே முனீர் வந்து ட்ரம்ப்பை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நோபல் பரிசுக்கு வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்கார் ட்ரம்ப்பை. அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்ததுன்னு பல பேப்பர் செய்திகளையும் நம்ம பார்த்தோம். அதனால இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது நோபல் பரிசு இல்லை ஏதாவது கௌரவம், எவனாவது 10 வார்த்தை புகழ்ந்து சொல்லணுங்கிறதுக்காக என்னத்தை வேணாலும் அடிச்சு விடுறது அப்படிங்கக்கூடியது. அப்போ எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு நம்ம திராவிடத்துக்கு ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக தெரியுது.
தமிழ்நாடு அப்படிங்கக்கூடியது, அதாவது தமிழ் மாநிலம் மദ്രാஸ் பிரசிடென்சியிலிருந்து பிரிஞ்சு 56ல் உருவானதுக்கும் திராவிட அமைப்புக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? கிடையாது. ஆனால் தமிழ்நாடு உருவானதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஆமா. அதாவது தமிழ்நாடு என்று அண்ணாதுரை பேர் வைத்தார், அதனால நாங்க தான் தமிழ்நாட்டுக்கே தகப்பனார்னு சொல்றது இல்லையா? இதே மாதிரி தான் இப்போ ட்ரம்ப்பும். முன்னாடி ஒரு பூனை ஒன்று இருந்தது நாகர்கோவில் எங்கள் வீட்டில், அதுக்கு டிஞ்சன்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்போ எப்படின்னா என் தம்பி இங்கே உட்காந்துருப்பான், அந்த பூனை அங்கேருந்து வரும்போது டிஞ்சா வா அப்படின்பா. நான் கூப்பிட்டோன்னே அந்த பூனை வந்தது பத்தியான்னு. இந்த பூனை சாதாரணமாக வரும்போது இவன் கூப்பிட்டான், அது வந்தது. அவன் என்ன சொல்கிறான், நான் சொல்லி இந்த பூனை கேட்டது அப்படின்பா. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த ட்ரம்ப்பை பார்த்தாச்சுன்னா எனக்கு அப்படித்தான் வேடிக்கையாக இருக்கு. திடீர்னு வந்தார், இஸ்ரேல் ஈரான் சண்டை நான் பேசி இப்போ நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. சொன்னதுக்கப்புறம் தான் 2 பேரும் டப்பு 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 டப்புன்னு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டான். இப்போ குண்டை மட்டும் போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறான், ஈரான் நீ உடனடியாக சரண்டர் ஆகு அப்படின்னு உடனே இவர் ஈரானுக்கு மிரட்டல் விடுறாரு. எனக்கு அந்த பூனை கதையை பாருங்க. அந்த பூனை வந்த உடனே வானு கூப்பிட்டு, அந்த பூனை போகும்போது இவன் நான் சொல்லித்தான் போச்சும்மா நம்ம சங்கரன். அதே மாதிரி தான் போர் முதல்ல வந்து நான் சொன்னேன், இப்போ வந்து போர் நிற்க போறதுன்னு இதே ட்ரம்ப் சொன்னார். போர் முடிஞ்சு இப்போ இஸ்ரேல்காரன் ஒட்டு மொத்தமாக அவனுக்குள்ள நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையும் அடிச்சு ஜோலியை முடிச்ச உடனே நீ உடனே சரண்டர் ஆகு, இல்லைன்னா ஒன்றும் இது பண்ண முடியாது, அவன் தான் ஜோலியை முடிக்க போறானே. அவன் போற போக்கில் நம்ம ஊர்ல திராவிடம் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை நம்மளும் தான் ஒட்டி வைப்போமே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு மனோபாவம். ரஷ்யா உக்ரைன் கூட அதே தான். ஆமா, இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இது எல்லாரும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுல இந்தியாவை பத்தி யாருமே இந்த விஷயத்துல அதே நம்ம ஊர் மீடியாக்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்களுக்கு வெவ்வேறு பணிகள், அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க ப்ரையாரிட்டியே வித்தியாசம். இப்போ உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வருது. இந்த யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல வந்து முதல்ல எப்படி ஃபர்ஸ்ட்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எதிரியை வந்து ஏர்ஃபீல்டை தட்டி இன்கெப்பாசிட்டேட் பண்ணி அவங்களோட மொத்த லாஜிஸ்டிக்ஸும் ரேடார் எல்லாத்தையும் எப்படி ஜாம் பண்ணா சண்டையில் எதிராளி முதல்லையே க்ளோஸ் ஆயிடுவான். ஆப்ரேஷன் சிந்தூரில் முதல்ல இதை பண்ணினது நம்ம. இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் தான் யுக்ரைன்காரன் இந்த விஷயத்த ரஷ்யாவில் பண்ணுறான். இவ்வளவு நாளும் டெய்லி வந்து பூனை சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரேல் இன்னைக்கு இந்த வேலையை ஈரானில் பண்ணுறான். ஸோ எப்படி ஒரு வார் ஆப்ரேஷன் பண்ணணுங்கக்கூடியது ஆப்ரேஷன் சிந்தூர் தான் உலகத்துக்கே காணிச்சு கொடுத்துருக்கு. ஸோ வார் மேனுவலே இன்னைக்கு இந்தியா ரீடிஃபைன் பண்ணியிருக்குங்கக்கூடியது ஒரு வயலும் இன்னைக்கு நம்ம நாட்டில் பேசலை. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா எனக்கே இது உண்டு. அதாவது இங்கே இந்த தமிழ்நாட்டில் கூட இந்த போர் வந்ததுக்கப்புறம் வலதுசாரி பிரிவில் கூட நிறைய பலர் வந்து, அது மட்டும் வலதுசாரி இடதுசாரி எல்லா பிரிவிலையும் பலர் வந்து யுத்தங்கள் எல்லாம் பற்றி என்னெல்லாம பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிட்டாங்க, பெரிய இதாயிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா அந்த போயிங் விழுந்ததுக்கு அதுக்கு ஒருத்தர் கொஞ்ச நேரமா அதை பத்தி பேசினார். நீங்க தான் என்கிட்ட கேட்டுட்டு வந்து சொன்னீங்கன்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப அதை என்ன நடந்ததோ அதை மட்டும் பேசிட்டு அதோட காரணங்கக்கூடிய இதெல்லாம் வந்தால் காரணம் தெரியும், இது வந்தால் இப்படி நடந்திருக்குமா என்பது உறுதியாகும் இப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்க வந்து எக்ஸ்பர்டைஸ். கரெக்ட். இது என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜேர்னலிசம் இல்லைன்னா என்ன நாலேஜ் நம்ம வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம்னு எனக்கு இன்னும் புரியலை. இதெல்லாம் காலத்தின் கோலமா என்னன்னு தெரியலை. இது சொல்லி வருத்தப்படுவது தான் முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸு இந்த லட்சணத்தில் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் உள்ள இந்த வெற்றியை வச்சு எப்படி ஐடென்டிக்கலாக வெவ்வேறு நாடுகள் ஆப்ரேஷன் சிந்தூரை இன்னைக்கு எமுலேட் பண்ணுறாங்க, ஹவு இந்தியா இஸ் ஷோயிங் த வே, இதை பற்றி ஏன் இதுவரை எந்த ப்ரோக்ராமும் வரலைன்னு எனக்கு புரியலை. திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் பி ப்ரொஜெக்டட். இப்போ பாருங்க, சில விஷயங்கள் எனக்கு கூட இந்த ஜெய்சங்கருக்கு மேலே எனக்கு பல விஷயங்களை நான் அவரை பாராட்டுறேன். ஆனால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட சில விஷயங்கள் எனக்கு உண்மைக்குமே வருத்தம் உண்டு. ஸோ இந்த ஆஃப்டர் மேத், அதாவது இந்த பாகல்காமுக்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா ஹேஸ் நாட் பிரசன்டட் இட்ஸ் கேஸ் ப்ராப்பர்லி த்ரூ அவுட் த வேர்ல்டு. இது எனக்கு உண்மைக்குமே இதில் வந்து ஒரு வருத்தம் உண்டு. That we failed. Narrative was set by Pakistan, is not by us. So ஒருத்தன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் இன்னொருத்தனுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அந்த சிச்சுவேஷன் இருந்ததுங்கக்கூடியது இட்ஸ் ஒரு பேட் பிரசிடென்ட்டாக நான் பார்க்குறேன். இன்னொன்று மிக ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஏன் இவர் இப்படி மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு ஏன்னா 35 நிமிஷம் ஸ்பீச்சில் 3 முக்கியமான விஷயத்த சொல்லிட்டார். பாகிஸ்தான்காரன் ஐயோ உற்றையான்னு என் காலில் வந்து விழுந்ததுனால நான் நிறுத்தினேன், உனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது.
ஒன் ட்ரேடு டாக்ஸ் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ கூப்பிட்ட உடனே என்னால் வர முடியாது, என் வேலை பலது இருக்கு, எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறோ வரேன், இல்லைன்னா நீ வெட்டியா இருந்தா நீ வேணா என் ஊருக்கு வா. இதான் மோடி சொன்னது. இது எதை நம்ம கவனிக்கணும்னா, இதுவரை எந்த நாட்டின் தலைவர் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இப்படி பேசியிருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. மன்மோகன் சிங்கா வா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வண்டி ஏறி ஒன்று போய் நிற்கிறதுக்கு இது நரேந்திர மோடி. இதுதான் ஒரு இந்திய தலைவனிடமிருந்து இந்தியா எதிர்பார்ப்பது. நீ பெரிய அமெரிக்கன் பிரசிடண்டா இருக்கலாம், நீ கூப்பிட்ட உடனே எல்லாம் நான் வர முடியாது. இதை தைரியமாக சொல்லி இருக்கிறார். இதை சொன்ன உடனே இப்ப அந்த ஆள் யோசிச்சிருப்பான், இது நம்ம முன்னாடி டீல் பண்ண வேற நாட்டு தலைவர்கள் மாதிரி இல்லை, உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லக்கூடிய ஆள் நரேந்திர மோடி. நான் எதுக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூரை சொன்னேன் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் ஹஸ் ஷோன் த வே. நிறைய இண்டிஜினியஸ் வெப்பன்ஸ் பாரிஸ்ல இந்த தடவை ஏர் ஷோ இருந்தது. இந்தியா கிட்டத்தட்ட 10 ஐட்டம் இன்னும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட பிரசன்டேஷன் இஸ் வாட்ச்டு பை மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரியான செய்தி கூட வருது. ஸோ அப்போ இது எல்லாம் என்ன மெசேஜை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, உன் வழிக்கு போகக்கூடியவன் நான் இல்லை, என் நாட்டு நன்மையை மட்டும் யோசிக்கக்கூடிய பிரதமர் நான். உனக்கு பிரைஸ் வாங்கணுங்கிறதுக்காக, நீ நோபல் பரிசு வாங்கணுங்கிறதுக்காக நான் எனக்குள்ள தேசத்தின் நன்மைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக அந்த யுஎஸ் பிரசிடென்டா இருந்தானே, நீ எவனா இருந்தா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியத்தில் நமது நரேந்திர மோடி அவர்கள் பேசினதின் விளைவு தான் இன்னைக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டான்ஸ். அப்ப எதை கவனிக்கணும்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியின் மாபெரும் ஃபெயிலியர் யாரு? இந்த ஜெயராம் ரமேஷ், ராகுல். என்னடானா அசீம் முனீரை கூப்பிட்டான், அசீம் முனீரை கூப்பிட்டான், மோடியும் கூப்பிட்டான். அசீம் முனீர் போனா அப்படி, மோடி போனா அப்படியா? அதுக்கு பதில் he exposed Trump. இவங்க தான் மோடி சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எக்ஸ்போஸ் பண்ண உடனே இன்னைக்கு ட்ரம்ப் ஐயோ நம்ம பாட்டு என்னத்தையோ சொல்லி போட்டேன் ஐயா, நீ தான் ஐயா சாதிச்ச, எப்படியாவது நீ வா. ஏன்? காரணம் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு தேவை. ஏன்னா இப்போ ஈரான் வார் வருது. 1947 இந்த நாடு விடுதலை அடைந்த உடனே ஒரு வெள்ளைக்காரன் சொன்னது, நமக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நமக்கு பாகிஸ்தான் தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதனால பாகிஸ்தான்கிற ஒரு நாடு தனிப்பட்ட முறையில் இருப்பது என்பது நமக்குள்ள, இங்கிலாந்துக்குள்ள, யூரோப்பியன் யூனியனுக்கு அது பிரயோஜனமானது. இன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தானே எதுக்காக அப்படின்னா, இந்த எல்லா வெஸ்டர்ன் பவர்ஸும் பாகிஸ்தானை வாழ வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு மிலிட்டரி பேஸாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் அ மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் இன் பாகிஸ்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜியாவுல் ஹக் அவனை வச்சு நீங்க முதல்ல இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தை வச்சு எதுக்காக நீங்க அந்த ஜியாவுல் ஹக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு நஜிபுல்லா கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தான்ல எதுக்கணும், அதுக்கு யூ யூஸ்டு ஹிம். அதுக்கடுத்து அல் கைதா எஸ்ஐஎஸ் பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதை நீங்க சமாளிக்கிறதுக்கு முஷாரஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு மிலிட்டரி ஜெனரலை யூஸ் பண்ணீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த இஷ்யூ இஸ் நவ் வித் ஈரான். ஸோ எல்லா துலுக்க நாடும் ஒன்றும் சேர்ந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளவு தூரம் இந்திய விமானம் அடிபட்டுது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த நூர்கான் ஏர்பேஸ்ன்னு இருக்குல்ல, இதுல சில ஏரியால இன்னைக்கு அக்சஸ் அமெரிக்கன்ஸ் தானா. பாகிஸ்தான்காரன் உள்ள போறதுக்கு கூட அமெரிக்கான்ட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அமெரிக்காக்காரன் உள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய பாகிஸ்தான் ஜெனரல் அவரு ஒரு பேட்டி கொடுத்தது நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அப்ப அமெரிக்கா இஸ் ஸ்டில் யூசிங் பாகிஸ்தான் as its பேஸ். நம்மால அங்க போய் அடிச்சிருக்கான். அதுதான் இப்ப ட்ரம்புக்கு பின்னாடி இருந்து எரியுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு வலுவான நாடுங்கிறதுனால நம்ம இந்த நேரத்துல இந்த பாகிஸ்தான் இப்ப செதறுண்டி போயாச்சுன்னா நமக்கு அப்புறம் என்ன பண்றதுங்க? அப்ப அமெரிக்கா தனக்குள்ள இன்ட்ரெஸ்டுக்காக இப்ப பாகிஸ்தானை மறுபடியும் பாகிஸ்தானுக்கு இப்ப பணத்தை கொடுத்து இந்த IMF பைல் அவுட்டு, இது எல்லாத்தோட பின்னணி என்ன அப்படின்னா, இதுதான் பாகிஸ்தான் அவங்க கூட வரணும்.
இதுக்கு வந்து நீங்க வந்து சரி அமெரிக்காங்கக்கூடிய அதை வச்சு ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் டீலிங் இந்தியாவை வச்சு போடலாம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு கணக்கு பண்றார். ஆனால் நரேந்திர மோடி ட்ரம்புக்காக அரசியல் பண்ணலையே. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் ஒருத்தர் குக் ஐலண்டுங்கக்கூடியதை விட்டு கொடுத்தார். யாருக்காகவோ விட்டு கொடுத்தார். அதை நான் சொல்ல விரும்பல. அவர் பேர் நேரு. யாருக்காக விட்டு கொடுத்துருப்பாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்குங்க. எப்படி ஒரு பிரதமர் இந்த நாடு முன்னாடி பார்த்தது. ஸோ அவரை மாதிரி இவர் இருப்பார் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல காங்கிரஸ்காரன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவரை மாதிரி விட்டு கொடுக்குற பிரதமர் இல்லை. ஏன்னா ஒரு ஆள் இன்னொரு நாட்டுக்காரரோட நெருக்கமா பேசுகிறார் பழகுகிறார் அப்படின்னு சொன்னா ஓ அப்ப வேற ஏதோ ஒரு லாபம் இருக்கு. ஏன்னா இவங்க கட்சியில அப்படியே பழகிட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. நான் ஒரு ஆள்கிட்ட பழகிறேன்னா அவர்னால என் நாட்டுக்கு என்ன லாபம்னு பார்க்கக்கூடியவர் நரேந்திர மோடி. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று பார்த்த உலக தலைவர்கள். இந்த வித்தியாசத்தை காங்கிரஸ்ல உள்ள பலர் புரிஞ்சுக்கல. அவங்கள மாதிரியே வந்து மோடியும் நினைத்து கொண்டார்கள். ரெண்டாவது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பலர் தப்பாக சொல்லலாம். இந்த விஷயத்தை அன்னைக்கே மோடி தெளிவுபடுத்தியிருந்தா இவ்வளவு நாள் இந்த அரசியலுக்கு தேவையில்லையே அப்படின்னு. நான் இதை என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதை அன்னைக்கே மோடி சொல்லியிருந்தாருன்னு வைங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அன்னைக்கே மோடி பேசியிருந்தா நீ இன்னும் 400 கேள்வியை கேட்டு நீ இன்னும் வந்து அது சரியா இது சரியான்னு சம்மந்தம் இல்லாம கேட்க போற. இப்ப இதுல சம்பந்தப்பட்ட ட்ரம்பே பதில் சொல்லிட்டார. நான் தன்னலை விளக்கம் ஏண்டா கொடுக்கணும்? நீ யாரை வைத்து என் மீது இந்த குற்றச்சாட்டை சொன்னாயோ அப்ப அவன் சொல்றான் இவன் தான் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. இதுதான் மோடி. தன்னிலை விளக்கம் கொடுக்கிறவன் யாரு? பலவீனமானவன் தான் தன்னிலை விளக்கம் கொடுப்பான். பலமானவன் விளக்கம் எது என்பதை அவன் விளங்கச் செய்வான். அதுதான் நரேந்திர மோடி. அதனால நீங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட தேவை அமெரிக்காவுக்கு இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்று புரியும் போது நரேந்திர மோடி அமெரிக்காவின் தேவைக்காக இந்தியாவை பலி கொடுக்க மாட்டார். நரேந்திர மோடி அமெரிக்காவின் தேவைக்காக பாகிஸ்தானை அமெரிக்காவை வைத்து பலியிட வைப்பார். இதுதான் மோடி ஸ்ட்ராட்டஜி. இதான் மோடி மெத்தட் ஆஃப் டீலிங். அதன் ஆரம்ப புள்ளி தான் இது. நீங்க பார்க்கறது ட்ரெய்லர் தான். இன்னும் பல விஷயங்கள் வர இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கு இடையான அந்த போர் தீவிரமடைந்து வர நிலையில வந்து ட்ரம்ப் இடையில வந்து நான் சமாதானப்படுத்துறேன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த போரினுடைய தீவிரம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு, இப்போ வந்து நான் வந்து ஈரான் வந்து அதனுடைய அணு ஆயுத சோதனைகளை எல்லாம் நிறுத்த வேண்டும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நாங்களும் வந்து போர்ல இறங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா இறங்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து போரில் கலந்து கொள்ள மாட்டோம், எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, இன்னைக்கு வந்து அணு ஆயுத அந்த சோதனை முடியும் கட்டத்துல இன்னைக்கு வந்து ஈரான் இருக்கிறது. முடிந்தது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட ஏவுகணைகள் மற்ற ஆயுதங்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இதுவும் அவர்கள் கையில் வந்து விட்டால் இஸ்ரேலை அழிக்காமல் அவர்கள் விடமாட்டார்கள். அதனால் நான் இதை தடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறது. அதே நேரத்தில் ஈரானும் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையெல்லாம் நாங்கள் கேட்க போவதில்லை, நாங்கள் முழுவதுமாக இஸ்ரேலை அழித்து விட்டுத்தான் ஓய்வோம் சொல்லிட்டு ஈரானும் சரணடையக்கூடிய எந்த விதமான எண்ணமும் இப்பொழுது கிடையாது என்று ஈரானும் இப்ப சொல்லியிருக்கிறது. நம்ம வெள்ள வடிவேலு, அவர் பேர் தான் ட்ரம்ப், வரும் ஆனா வராது, அந்த மாதிரி போருக்கு போவேன் போகாமே இருப்பேன், அந்த அப்படிப்பட்ட அதான் வெள்ள வடிவேலுன்னு இனிமே நம்ம அவருக்கு பேர் வச்சிருவோம். இப்ப நம்ம வெள்ள வடிவேலு இப்ப வந்து ஒவ்வொரு நாள் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அது நான் ஏற்கனவே போன நியூஸ்லயே அதை பத்தி சொன்னேன், வெள்ள வடிவேலுவை பத்தி. இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒட்டு மொத்தமாக இப்ப முதல்ல பாருங்க, ஈஜிப்டை ஒழிச்சாங்க, ஆப்கானிஸ்தான் ஒழிஞ்சது, சிரியா ஒழிஞ்சது, லெபனன் ஒழிஞ்சது, இப்ப ஈரான் ஒழிய போகுது. இது எல்லாம் ஒழியறதுங்கக்கூடியதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த நாடுகள் எல்லாமே இந்த அடிப்படை இஸ்லாத்தை வளர்த்தி விட்டது வந்து அமெரிக்காவின் பங்கு. ஈராக்க சோவியத் யூனியன் பின்னணியிலிருந்து உதவி செய்த காலங்கள்ல ஈராக்குக்காம ஈரானுக்கு அமெரிக்காக்காரன்.
இதானே முதல்ல ஆரம்பிச்சது. ஆமா. ஈரான் ஈராக்கு ஃபர்ஸ்ட் 2 துலுக்கனுக்கு இடையில உள்ள சண்டை. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு துலுக்கனை தாலிபான்னு ஒன்று உருவாக்கி அதை கொண்டு ஆப்கானிஸ்தானோட சண்டை. அப்புறம் என்னடான்னா அந்த ரெட்டகோபுரம் பிரச்சனை வந்தது, அல் கைதா வந்தது. அதுக்கப்புறம் அவங்களை எதுக்கிறதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்தி இது பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் சண்டையிலையும் பாகிஸ்தானை தான் பயன்படுத்தினாங்க. அப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இப்போ அடுத்தது இப்போ ஈரானும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பசையாக கொஞ்சம் தண்ணி இதில் இருந்த ஒரு நாடு. இன்னைக்கு இதுவும் இப்போ ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பக்தாத் வந்து ஒன்ஸ் த சென்டர் ஃபார் லேர்னிங், அவ்வளவு வசதியாக இருந்தது. அது இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கையில் எடுத்ததுல. இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கையில் எடுத்த ஒவ்வொரு நாடுகளும் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த துலுக்க நாடுகளுக்காக வேண்டி போராட்டம். இன்னைக்கு கூட எவனோ இந்த பாம்பு டான்ஸ் ஆடினார், அவர் பேர் என்னது, ஆமா, அந்த பாம்பாட்டி டான்ஸ் ஆடுறவர், அவர் ஏதோ இப்போ வந்து அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போறாராம். அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம். ஏன்டா பாகல்காம்ல துலுக்கம் அடிக்கும் போது நீ அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் எம்பசிக்கு முன்னாடி போனையா? போல இல்ல, இப்ப மட்டும் உனக்கு அங்கிருந்து எனக்கு வருது. அப்போ இது இந்த மாதிரியான இந்த பாம்பாட்டியா இதெல்லாம் கூட ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க மதத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அடிப்படைவாத சித்தாந்தங்களை முதல்ல நீங்க ஒழிங்க. இது இருக்கும் வரை இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் இப்படித்தான் ஒவ்வொரு ஆளையும், ஏன்னா இப்ப வந்து இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் இருக்கு, இதை வச்சு ஒருத்தனுக்கு எதிராக இன்னொருத்தனை திருப்பி விடுறதுங்கிறது ஈஸி. ஸோ இந்த அடிப்படைவாத சித்தாந்தம் இங்கக்கூடியதுதான் உங்களுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க். இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் இஸ் a built இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை எந்த பக்கம் நான் திருப்பணும்? இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பவரும் உங்களை யூஸ் பண்ண போகுது. இதை துருக்கி ஒரு சமயத்துல பயன்படுத்திச்சு. இது அரேபிய நாடுகள் சில இடங்கள்ல இதை பயன்படுத்தினாங்க, சில இடங்கள்ல அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை பயன்படுத்துது, சில இடங்கள்ல சீன கம்யூனிஸ்டுகள் இதை பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஒட்டு மொத்தத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த துலுக்க பயிர்களை இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்தை வைத்து உலகம் முழுவதும் ஒரு அடியாட்களாக இன்று வேர்ல்டு பவர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இதுல என்ன அப்படின்னு வந்தா, இன்னைக்கு சொந்த காலில் நிற்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமிய நாடு என்பது இன்று அழியவின் விளிம்பில் இருக்கிறது. மேட்டர் ஆஃப் வீக்ஸ், இதோட இது முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உள்ளூர்ல உள்ள பல கலவரங்கள் ஏற்படும். இப்பவே பழைய மன்னருக்குள்ள பையன் இப்பவே வந்து நம்ம வந்து திருப்பி ஈரானை மீட்டெடுக்கணும்னு பேசியாச்சு. ஸோ அமெரிக்காவோட அந்த வார் ரூம் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சுன்னா, நாளைக்கு அதை வைத்துக்கொண்டு அமெரிக்கா அடுத்தது என்ன பண்ணும் யோசிக்கணும். கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த சண்டைங்கக்கூடியதுல முதல் சேதாரங்கக்கூடியது ஒரு துலுக்க நாடு அழிய போகிறது. இப்போ அங்க ஒரு பேஸ் வந்தாச்சுன்னா அது ஷியா நாடு. ஏற்கனவே ட்ரம்ப் சமீபத்தில் அல் கைதா தலைவர்கள் எல்லாம் போய் கத்தார்ல சந்திச்சுட்டு வந்தார். சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்பையும் வேன்ஸையும் கொல்லணும்னு அந்த அல் கைதாக்காரன் வீடியோ வரவும் போட்டான். பல அல் கைதா ஃபேக்ஷன்ஸோட இன்னைக்கு அமெரிக்கன் ஆர்மிக்கும் தொடர்பு இருக்கு. அப்போ 2 பக்கமும் வச்சு எப்போ வேணாலும் எந்த நாட்டை வேணாலும், அதாவது அவங்களுக்கு ஆயில் கான்ட்ராக்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு வேற என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதுக்கு எந்த குரூப்பை வேணாலும் பயன்படுத்தி ஒரு நிரந்தர அரசியலை செய்வதற்கு இன்று அமெரிக்காவுக்கு ஒரு வர வேண்டிய ஃபேர்ம் ஃபுட் ஹோல்ட் இன்ன ஷியாயிட் ஏரியாவில் வர்றதுக்கு இப்போ வந்து ஈரான் இன்னைக்கு அவர்களுக்கு உதவ போகிறது. ஸோ இது வந்து நமக்கு எக்கனாமிக்கலி அண்ட் ஜியோ பொலிட்டிக்கலி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபத்தே மிசைல் அங்கே அடிச்சிருக்காங்க. ஃபத்தா வந்து இப்போ உங்க ஒரு ஹாஸ்பிட்டலை டேமேஜ் பண்ணியிருக்கு. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், இதுக்கு நான் திருப்பி வந்து ஒன்று அடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான், நான் இங்கேருந்து நான் மிசைலை விடும்போது இஸ்ரேலுக்கு போகிற வழியில் அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க பல பேசஸ்ல இருந்து. அது இஸ்ரேலுக்கு வெளியில் இருக்கிற பல நாடுகள்ல இருந்து அது நடக்குது, அதை இன்டர்செப்ட் பண்ணுறது. அந்த இதெல்லாம் நான் போய் உடைக்காமல் விட மாட்டேன்னு இப்போ இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஈரான்காரன். அப்போ இந்த வார் எப்படி எஸ்கலேட் ஆகும் இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு மேலே பெருசாக எஸ்கலேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே முதல் கமாண்டரை கொண்டுட்டாங்க, அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஒரு கமாண்டர் அவரையும் கொண்டாச்சு. இப்போ அடுத்த கமாண்டர்கிட்ட சொல்லிட்டு கமேனி ஊரை ஒளிஞ்சு ஓடிவிட்டார்.
இதுதான் நான் சொல்லுவேன், நம்ம ஊர்ல இந்த மூச்சை பிடிச்சிக்கிட்டு இந்த துலுக்கனுங்க மீட்டிங் போட்டு கத்துவானுவேன். நாங்கள் ரத்தத்தை பார்த்தவர்கள், சாவுக்கு பயப்படாதவர்கள் கத்துவானுங்க. நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு எல்லாம் கத்துவான். பாருங்க, இந்த துலுக்கு நாடுகள் அடிபடும் போது எல்லாவனும் பின் லேடன்னா அவனும் எங்கேயோ ஒளிஞ்சிருந்தவனை போய் தான் அமெரிக்காக்காரன் கொண்டான். சதாம் ஹுசைன் அவனும் இந்த மாதிரி இதெல்லாம் பேசினான், அவனும் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்தான் பிடிச்சு கொண்டான். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த அல்கைதால உள்ளது அவனையும் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து தான் போய் கொன்னான். ஏன்டா இந்த வீரம் மண்ணாங்கட்டியை பத்தி எதுக்கு இவனுக்கு இவ்வளவு தூரம் மூச்சு முட்டை கத்துறாம்னு எனக்கு தெரியல. இதை இப்ப பாருங்க, இந்த ஆளும் இந்த ஆளு அண்டர் கிரவுண்ட்ல போயாச்சு. சாதாரண படை வீரர்கள் இப்போ உயிரை கொடுத்து சாகணும், தலைவன் கிளீனா அப்பீட் ஆயிட்டான். இது இன்னொரு மெசேஜ் உலக துலுக்கனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களை அடிப்படைவாதம் என்று சொல்லி உங்களை சொல்லக்கூடியவன் உங்களை மனித வெடிகுண்டு ஆக்குறான். அவன் மனித வெடிகுண்டாக மாறுகிறானா? இல்ல, அவன் வெடிகுண்டுக்கு பயந்து அவன் அண்டர் கிரவுண்ட்ல போயிடுறான். ஸோ இதெல்லாம் முதல்ல இந்த அடிப்படைவாதத்தை மையப்படுத்தி நடத்தக்கூடிய அமைப்புகள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, நமக்கு நக்சல் அமைப்பு தத்துவத்துக்கு நமக்கும் டைமண்ட் நம்ம வெறுக்கிறது மட்டும் இல்லாம அது ஒழிக்கப்பட வேண்டுங்கிறதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த நக்சல் லீடர்ஸ் எல்லாம் கொல்லப்படுறான், அவன் கையில இன்னும் ஆயுதத்தோட அவன் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் ஜாகிறான். ஆனா அவன் இந்து, அவன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தை நான் ஏத்துக்க விரும்பல. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஹிந்துக்களுக்குள்ள இந்த தேசத்துக்குள்ள ஒரு பண்பாடு என்ன அப்படின்னா, சமுதாயத்துக்காக நான் போராடுறேன்னு முதல் தியாகம் என்னுடையதாக இருக்கட்டும். இதுதான் இந்த நாட்டின் தலைமைக்கு அழகு. தலைவன் முதல்ல கன்வின்ஸ்ட் அபவுட் இஸ் ஐடியாலஜி, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், அது வேற. இது இந்த மண்ணின் மாண்பு. ஆனா உன் மண்ணின் மாண்பு அது கிடையாது. அடுத்தவனை சாக விட்டுக்கிட்டு பின்னாடி அனுபவிக்கிறது தானே. அதனாலதான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன், இவங்களுக்கு இந்த ஒரு 50 பேர் கூட்டம் சேர்றான், இவனுக்கு ஒரு 50 பேர் இந்த கோஷம் போடுறாங்கிறதுக்காக இவனுங்களை ஏதோ ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் நினைக்கிறத மாதிரி தப்பு எதுவும் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது இன்னைக்கு இந்த ஈரான் விஷயத்திலையும் வெளிப்பட்டிருக்கு. அதனால இந்த வார் ஒரு பெரிய லாங் ட்ரான் வாராக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. கூடிய விரைவில் 1 வாரம் 10 நாள்ல இதை அநேகமாக முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அம்யூனிஷன் செலவு பண்ணுறதுக்கு இஸ்ரேல்கிட்ட காசு இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ரன் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று வருவதற்கு முன்னாடி அநேகமாக இதை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம வெள்ள வடிவேலுக்கு நோபல் பரிசு வாங்குவதற்கு நீ இதை நிறுத்திரு அப்படின்னு சொல்லி நேத்தன்யாகுவோட ஏதாவது டீலை போட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் ஈரான்காரனை செய்ய வச்சிடுறேன், நீ அவனை விட்டுரு, இதனால உனக்கு என்ன காம்பன்சேஷனோ அதை நான் செட்டப் பண்ணி தந்துடுறேன், எனக்கு ஒரு நோபல் பிரைஸுக்கு நானும் ஒரு அப்ளிகேஷன் போட சௌரியமா இருக்கும், ஏற்கனவே முனீர் எனக்காக ஒரு அப்ளிகேஷனை போட்டு போயிட்டாரு, நீ எனக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ள வடிவேல் ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கக்கூடியது இது ஒரு இஸ்லாமிக் பாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இஸ்ரேல் சொல்றாங்க. அது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை பாரத நாடு அன்று செய்திருக்க வேண்டும். அப்படி வந்திருந்ததுன்னா இன்னைக்கு இந்த பாகிஸ்தானுக்கு இந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டியே வந்திருக்காது. அன்னைக்கு இஸ்ரேல் உதவி செய்கிறேன் என்று சொன்ன நேரத்துல கூட இந்தியா அன்னைக்கு செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னா அமெரிக்கா பிரஷருக்காக. இது நம்ம அந்த கோட் அண்ட் கோட் அமெரிக்கா பிரஷருக்காக வெளியில் வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடண்ட்டை என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் போ என்று சொல்லக்கூடிய பிரதமரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால அன்னைக்கு இட்ஸ் அ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இஸ்ரேல் டசன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இஸ்ரேல் வில் ஃபினிஷ் தம் ஆஃப். அது உண்மைக்குமே அப்படி ஒன்று நடந்ததுனால் இந்த நியூக்ளியர் பாம் இந்த மாதிரியான இது அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணால் அது உண்மைக்குமே ரீஜனல் அண்ட் குளோபல் ஸ்டெபிலிட்டிக்கு நல்லதாக இருக்கும். இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஹவுத்தீஸ், ஹமாஸ், இதெல்லாம் இஸ்ரேல்காரன் ஈரான்காரனால ஏற்படுத்தப்பட்டது. எவனாவது இந்த சண்டை வரும்போது வந்தானா பார்த்தீங்களா குறுக்க? வரல. நியாயத்துக்கு அவன்லாம் என்ன பண்ணியிருக்கணும், ஐயா எனக்கெல்லாம் அவன் தான் ஆயுதம் சப்ளை பண்ணா, இன்னைக்கு நாங்கள் எங்காலே நீ கை வச்சுட்டியே, எவனாவது வெளியில வந்தானா? இல்லை. அப்ப இதெல்லாம் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த துலுக்கனோட லாயல்டிஸ், இந்த வார்லாட்ஸோட லாயல்டிஸ்ங்க கூடியது எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம்
ஒரு உதாரணம். அதனால் இந்த போர் என்பது நான் வந்து இது அவசியமான போராக பார்க்குறேன். அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டி என்னெல்லாம் டெவலப் ஆகிருக்கோ அது அவ்வளவும் இதோட ஒழிக்கப்பட வேண்டும். இதே விஷயம் பாகிஸ்தானிலும் செய்யப்பட வேண்டும். இது வந்து செய்தாச்சுன்னா உலகம் உண்மைக்குமே கொஞ்சம் வருஷங்களுக்காவது ஒரு அமைதியான ஒரு உலகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.